ஹெல்த்தியான டேஸ்டியான கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மிளகாய் வத்தல், பெருங்காயம், உளுத்தம்பருப்பு இது மூணையும் தனித்தனியாக வறுத்தெடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். கருவேப்பிலையே தனியாக வறுத்திருக்கேன். எண்ணெய் விட்டு நான் வறுத்திருக்கேன். எண்ணெய் விடாமல் ட்ரையாகவும் வறுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். பக்கத்தில் இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம எப்பவும் தாளிக்கிற மாதிரி எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, நிலக்கடலை பருப்பு, ஒரு பட்டை மிளகா, 4 கருவேப்பிலை இது மட்டும் நான் தாளிச்சிருக்கேன். அடுத்தடுத்து போட்டு ஒன்றொன்னையாக போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை பொடி இருக்குல்ல, அந்த கருவேப்பிலை பொடியை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு 2 நிமிஷம் அல்லது 1 நிமிஷம் அந்த அடுப்பில் அதை மிக்ஸ் பண்ணால் போதும். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து கீழே வச்சுட்டு சூடான சாதத்தில் நல்லெண்ணெயை விட்டு இந்த கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டு மிக்ஸ் பண்ணினா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிரும். என்ஜாய் பண்ணுங்கள்.